என் தங்கப்பிள்ளையே, சனிக்கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் உன்னிடத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடிவெடுத்து உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த விஷயத்தை நான் சொல்லும் பொழுது அதை கேட்பதற்கு உனக்கு தடைகள் பல நிச்சயமாக வரும். இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீ கேட்டு விட்டாயானால் பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதுதான் உண்மை. ஒரு தெய்வத்தின் வார்த்தைகள் முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருந்து அது உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக பல தடங்கல்கள் வரத்தானே செய்யும். இந்த தடங்கல்களை தாண்டி அதை நீ என்னவென்று உணரும் பொழுதுதான் அதிலிருந்து உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து எந்த சூழ்நிலையில் பயணிக்க வைக்கிறது என்பதனையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் நீ விரும்பியபடி உனக்கு ஏற்றபடி நான் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் நீ முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க, உன்னோடு உன் தாயானவன் நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலம் நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மிடத்தில் வந்து பேசக்கூடிய சிலர், அதாவது குறிப்பாக ஒரு ரகசியத்தை உன்னிடம் ஒருவர் சொல்கிறார் என்று வைத்துக்கொள். அந்த ரகசியத்தை உன்னிடம் பகிர்வதற்கு 3 அடிப்படை காரணம் உண்டு. அது என்ன தெரியுமா? 1, நீ வேறு யாரிடமும் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டாய் என்று உன் மீது கொண்ட அதீத நம்பிக்கை. 2, நீ எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்ற நோக்கம். 3, நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று உன் மீது உள்ள நம்பிக்கை. இந்த 3இல் ஏதாவது ஒன்றை அவர்களின் அடிப்படை நோக்கமாக கொண்டுதான் உன்னிடம் சொல்வார்கள். அதாவது உன்னுடைய நிலையை உணர்ந்து உன்னை என்னவென்று தெரிந்து உன்னிடத்தில் இவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை சோதித்து பார்ப்பார்கள். அதாவது யாரிடத்திலும் சொல்லாமல் நீ ரகசியம் காத்து விட்டாயானால் உன்னை நிச்சயமாக மிக பெரிய அளவில் மதிக்க வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் உண்டு. 2வது, சொல்லிவிட்ட ரகசியத்தை மனதிற்குள் வைத்து கொள்ள முடியாமல் ஓடி ஓடி சென்று ஒவ்வொருவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டிருப்பாயானால் உன்னை எப்பொழுதும் ஓட்டவா என்றும் அல்லது எந்த ரகசியத்தையும் இவர்களிடம் இனிமேல் சொல்லவே கூடாது என்பதனையும் புரிந்து கொள்வார்கள். 3வது, நீ ஒரு விஷயத்தை சொன்னால் உன் எதிரில் இருப்பவன் அதை நம்பவே மாட்டான் என்பது போல உன் தோற்றம் இருக்கிறது என்றால் எதையும் இவர்களிடம் சொல்லலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். இவர்களுக்கு யார் மத்தியிலும் எந்த மதிப்பும் இல்லை என்ற எண்ணம் வந்துவிடும். என் குழந்தையே, வாழ்க்கையில் இது போன்ற சிறு சிறு யதார்த்தமான விஷயங்களை கூட நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாது, உனக்கு தெரியாது என்பது போலெல்லாம் நீ இருந்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உனக்கு நன்மைகளை உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடக்க வேண்டும் என்று உனக்கு காத்து கொண்டிருக்கின்றதோ அது சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிரித்து கொண்டே எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து செல்ல பழகிவிடு. உன்னுடைய கஷ்டத்தை மட்டும் நான் கடந்து செல்ல சொல்லவில்லை, உன்னை கலங்க வைத்தவர்களையும் கடந்து செல் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இதுவரையிலும் உனக்கு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த நாளும் உன்னை
நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னை வழிநடத்துவதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நல்லபடியாக வாழச் சொல்வேன் என்பதுதான் உண்மை. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் என் பிள்ளைக்கென நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எதையுமே நினைத்து இனி கலங்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். உன்னோடு எந்த நிலையிலும் கை கொடுக்க நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே சொல்லும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். என் தங்கமே, எல்லாமுமே ஒரு விதமான போராட்டம்தான் இந்த வாழ்க்கையில். எல்லா விஷயங்களுமே ஒரு விதமான குழப்பங்கள் தான் இந்த வாழ்க்கையில். நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நடத்தி சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருப்பது போல உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. காலம் முழுக்க உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேனோ அவை அத்தனையையும் பெற்றுக்கொண்டு நீ அடுத்த அடியை எடுத்து வைத்து விட வேண்டும். இந்த வாழ்க்கையில் பல ரகசியங்கள் உனக்கும் இருக்கத்தான் செய்கிறது. என் குழந்தையே, இந்த மனிதர்களை சோதித்து பார்க்க நினைக்காமல் அந்த ரகசியங்களை எல்லாமும் நீ நம்புகின்ற தெய்வத்திடம் மட்டும் சொல். அவர்களிடத்தில் மட்டும் இதையெல்லாம் நீ பகிர்ந்து கொள். நிச்சயமாக உனக்கு இதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். நம் வாழ்க்கை என்னவென்ற ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையை நாம் இனிமேல் எப்படி வாழப்போகிறோம் என்ற எண்ணம் உனக்குள் பிறக்கும். நாம் எப்பொழுதும் நடந்து முடிந்த விஷயங்களையே நினைத்து வருந்தாமல் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சிந்தித்து நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தி செல்ல எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் எப்பொழுதுமே நீ தெளிவாக தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நாம் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்தது எல்லாமும் போதும். இனி நமக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்களை எல்லாமும் நான் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் பொழுது அதை விட்டு அது நடக்கவில்லை இது நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உண்மைகளை ஒருபோதும் ஊமையாக்கிவிட முடியாது. வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்மை சுற்றி இருந்து நமக்கு இவர்கள் காயங்களை கொடுத்தாலும் நம்மை வேதனைப்படுத்தினாலும் உண்மை வெளிவரும் பொழுது இவர்கள் யார் என்று நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளத்தான் செய்வோம் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு நிலையான மகிழ்ச்சியும் நிலையான சந்தோஷங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையோ எண்ணிக்கொண்டு இனியும் என் பிள்ளை நீ குழம்பிக் கொண்டிருப்பதையெல்லாம் தாண்டி இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் பல கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்த நமக்கு எப்பொழுதுமே ஒன்று மட்டும் புரிந்திருக்க வேண்டும். ஆபத்து வந்தால் அடுத்தவரின் உதவியை நாடுவதை விட அதற்கான வழி நம் அருகில்தான் இருக்கும் என்பதனை சற்று நிதானமாக நீ யோசித்தால் நிச்சயமாக உனக்கு வழி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
எது நடந்தாலும் நாம் எப்பொழுதும் எந்த அளவிற்கு மனத்தெளிவோடும் மனப்புரிதலோடும் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல ஒவ்வொன்றும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. தேவையான ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரியாகவே பெற்று கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ வாழத்தான் வேண்டும் என்பதனையும் முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் வரும்பொழுது உனக்கு என்னாலும் மிகப்பெரிய வெற்றியை நான் உறுதி கொண்டு உனக்கு தந்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இதுவரையிலும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் எடுத்து இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும். உனக்கு எந்த நிலையும் சந்தோஷத்தை கொடுக்கும், எந்த சூழ்நிலையும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உனக்கு ஏற்பட்ட இந்த துன்பங்கள் எல்லாமும் இனி உன்னை விட்டு தானாகவே விலகிச் செல்லும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நல்லதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும். நீ விரும்பியது ஒவ்வொன்றும் விரும்பியது போலவே உன்னை வந்து வழிநடத்த தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம் தாய் தந்தையரினுடைய அருமை நாம் வளரும்போது தெரியாது. உன் பிள்ளையை நீ வளர்க்கும் பொழுதுதான் அவர்களினுடைய அருமை என்னவென்று உனக்கு தெரியும். எப்பொழுதுமே நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்களை நாம் தெய்வமாகத்தானே மதிக்க வேண்டும். அதை ஒருபொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது. அவர்களை கண்கலங்காமல் பார்த்து கொள்வதும் நம் கடமை என்பதனை நாம் மறக்கக்கூடாது. இங்கு எல்லோருமே இது போன்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தவிக்கிறார்கள். எங்கே நாம் இவர்களிடம் இருந்தோமானால் கடைசி காலத்தில் இவர்களை பார்க்க வேண்டியது நம் கடமையாகிவிடுமோ என்று சொல்லி அந்த விஷயத்திலிருந்து தவிர்க்கத்தான் இங்கு ஒவ்வொருவரும் முடிவு செய்கிறார்கள். இதையெல்லாமுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமுமே நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையின் பாதையில் நாம் பயணிக்கின்ற இந்த தூரங்கள் எல்லாமுமே நிச்சயமாக நம்மை வழிநடத்தும். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் கிடையாது. அன்பை வைத்து ஒருவரை ஏமாற்றியவர்கள் ஒருபோதும் நல்லபடியாக வாழ்ந்தது சரித்திரமும் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு அன்பையும் உண்மையாக ஒருவருக்கு கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். உண்மையான நிலையை உருவாக்க நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உன்னை தேடி நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எதுவென்றாலும் என் பிள்ளை நீ சரியாகவும் தரமாகவும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு என்னவாக மாறுகிறதோ அவை எல்லாமும் இனி மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்த நிலைகள் உனக்கு நீ ஆசைப்படுவதை விடவும் மிகச் சிறப்பான வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு எல்லா நல்லதும் இனிமேல் நடந்து கொண்டுதான் இருக்கும். நான் வருவது போல உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய புரிதலும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணத்தோடு இங்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என் குழந்தையை. எது நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை கொடுக்க உதவும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கிறது. காரணத்தோடு தான் இங்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான உண்மைகள் கிடைக்கிறது. அதனால் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்கி விடாதே. எல்லாமுமே உனக்கு நல் மாற்றங்களை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடந்து முடிந்தது எல்லாமும்
உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி வாழச் சொல்லும் இந்த நேரம். நீ எதையுமே தொலைக்கக்கூடாது. நல்லதுதான் நடக்கும் உனக்கு என்பது உன் நம்பிக்கையாகி விட்டது என்றால் இனி உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் உண்மைகள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த இடத்திலும் எதையுமே என் குழந்தை நீ தவிர்த்து விட மாட்டாய். உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ நிம்மதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சந்தோஷமாக நாம் வாழ வேண்டிய காலம் இது. நீ உன் சந்தோஷத்தை தொலைத்து கொண்டிருப்பதை ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய நிம்மதியை விட்டுவிட்டு நீ அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பதையெல்லாம் இந்த தாயால் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள முடியாது. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையிலும் உன்னை தொடரும். இந்த ஆச்சரியங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள், ஏதுவென்று புரிந்து கொள். உன் முன்னிலையில் உன்னை நான் உறுதிப்படுத்தி வாழச் சொல்லும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நன்மைகளையும் தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டிய நேரம். உனக்கான ஆச்சரியங்களும் உனக்கான உறுதியும் உன்னை தொடரும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த காலத்திலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்வது இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நேரத்திலும் நான் உன்னை தவிர்த்து விட எண்ணுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். இருக்கும் பொழுது ஒருவரினுடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு அன்பு கொடுக்காத எந்த ஒரு உறவும் அவர்கள் இல்லாத பிறகு, அவர்கள் இந்த உலகை விட்டு சென்ற பிறகு அதை நினைத்து வருந்துவதனால் ஏதாவது பலன் இருக்கப் போகிறதா என்ன? ஒரு பலனும் இருக்கப் போவது கிடையாது. யாருமே தேவையில்லை என்று நினைக்கும் இந்த நேரம், யாரும் நமக்கு தேவையில்லை என்று யோசிக்கும் இந்த நேரம், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உனக்குள் உருவாக்கியது நெருக்கமாக இருந்த சில உறவுகள் மட்டுமே. உனக்கு நெருக்கமாக இருந்த சில உறவுகள் மட்டுமே இது போன்ற ஒரு மனநிலைக்கு உன்னை தள்ளியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தரையில் கால்படாமல் சிலரை தாங்கு என்று நீ தாங்கினாலும் உன்னை கலட்டிவிட வேண்டிய இடத்தில் அவர்கள் கலட்டி விட்டு விடுவார்கள். உன்னை என்ன நிலையில் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் உன்னை தவிர்த்துவிட்டு சென்று விடுவார்கள். எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்பிய என் குழந்தை நீதான் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பாய். இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி உனக்கு நல்லதை நடத்த நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட மனிதர்களையும் சந்தித்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் இனி கடந்து உனக்கான நல்லது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நீ விரும்பியது போல எந்த ஓரிடத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷமாக இருந்து எதையுமே என் பிள்ளை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இனிமேல் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையினுடைய அன்பு புரியாதவர்கள் போகட்டுமே. உன்னுடைய அன்பை புரிந்து யார் உன்னை தேடி வருகிறார்களோ அவர்களை நீ ஒருபோதும் விட்டு விடாதே. உன்னால் யாரும் மனவேதனை அடைந்து விடக்கூடாது. யாரும் உன்னால் மன கஷ்டம் அடைந்து விடக்கூடாது. உன்னை சுற்றியிருந்து இந்த வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்தால் மட்டும்தான் இனி உன்னோடு எல்லா விஷயங்களையும் நான் இருந்து உனக்கு வழி நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உன்னை நிச்சயமாக கை கொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிலும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் உன் அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டுவிடாதபடிக்கு சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு
வாழத் தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.